Assalamualaikum everyone. Hi friends, welcome back to Azrin Cooking Fest. I hope you all are doing well. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக ஒரு பிரியாணி எப்படி செய்கிறது அண்ட் பீஃப் கறி, அதுக்கு மேட்சிங்காக எப்படி பீஃப் கறி குக் பண்ணுறது தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக அவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்க ஏலும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அரிசியை நான் எடுத்துக்கிறேன். இதில் 750 கிராம் அரிசி இருக்குது. இதை நல்லா நான் வாஷ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி வைக்கிறேன். அது கூடவே பட்டை வகைகள் சேர்த்துப்போம். எப்போவுமே பிரியாணி செய்கிறேன்னு சொன்னாக்கா அது ஒரு பெரிய ப்ராசஸாக நினைப்போம். பட் ஆனால் அதுக்கு இல்லாமல் ரொம்பவும் சிம்பிளாக ரைஸ் குக்கரில் ஈஸியாக செய்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த பட்டை வகைகள் நாங்கள் ரைஸ் குக்கரில் ஆல்ரெடி முன்கூட்டியே ஆட் பண்ணினோம்னு சொன்னோம்னா இதோட வாசனைகள் அப்படியே அந்த ரைஸில் இறங்கும். அதுக்காகத்தான் நான் இப்படி மெத்தட்ல செஞ்சு எடுக்கிறேன். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது கூடவே பிரியாணி டை, இது பிரியாணி டைக்கு பதிலாக எங்களுக்கு டர்மரிக் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்க இயலும். என்கிட்ட இருந்ததுனால நான் யூஸ் பண்ணிக்கொள்றேன். இப்போ கீ, வெஜிடபிள் கீ நான் ஆட் பண்ணிக்கொள்றேன். உங்களுக்கு கீக்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்திக்க இயலும். அண்ட் உப்பு, இது எல்லாம் போட்டு நாங்கள் குக் பண்ண விட்டுருவோம். ரைஸ் குக்கரை ஆன் பண்ணி வச்சுட்டுருவோம். இப்போ சிம்பிளாக என்ன ஈஸியாக பிரியாணி எப்படி செய்கிறேன், அந்த ரைஸ் குக்கரில் எப்படி எங்களுக்கு நார்மலாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் செய்கிறன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் நாங்கள் பீஃப் கறி செய்வோம். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னாக்கா ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு சிஸ்டமாக பிரியாணிக்கு தேவையான இறைச்சி கறியை ரெடி பண்ணுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி சதம் ப்ரொவின்ஸில் எப்படி செய்வாங்களோ அந்த மெத்தட் தான் நான் இதில் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஓகே, நான் எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி முடிச்சுட்டேன். இது மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பீஃப் கறி எப்படி செய்கிறன்ற பார்த்துடுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் 2-3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்திப்போம். அதுக்கப்புறம் மஸ்டர்ட் சீட் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு வெந்தயம், அதோட வெங்காயம் இதெல்லாம் போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் நல்லா பொரிய விட்டுடுவோம். அண்ட் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை அண்ட் ரம்பா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் நாங்கள் ஆட் பண்ணுவோம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்படி செய்கிறன்றதை நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போட்டிக்கிறேன். யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமாக உப்பு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் இதிலிருந்து கொஞ்சமாக தாளிப்பு நான் ஒரு பிளேட்க்கு எடுத்துக்கொள்கிறேன். எதுக்குன்னு சொன்னா நான் பட்டை வகைகள் சேர்த்து ரைஸ் குக்கரில் ரைஸ் குக் பண்ண விட்டுக்கிறேன். அதுக்கு எண்டில் சேர்த்து கொள்றதுக்காக தான் நான் கொஞ்சமாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு இதில் நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துவோம். கூடவே நாங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கிற பீஃபையும் நாங்கள் ஆட் பண்ணி கொள்வோம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இந்த பீஃப் கறியை உங்களுக்கு ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி கூட குக் பண்ணி எடுத்துகிட்டு ஏலும். ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுறதா இருந்தேன்னு சொன்னாக்கா பீஃபையும் பொட்டேட்டோவும் ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துட்டு இது மாதிரி நார்மல் சட்டியோனில் மறுபடியும் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது தயிர் எதுக்கு சேர்த்துறோம்னு சொன்னாக்கா நான் சோத்தில் ஊற்றுறதுக்காக எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே கோகோனட் மில்க் நல்லா சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இந்த கோகோனட் மில்க் அண்ட் தயிர் மிக்ஸை நான் இந்த ரைஸ் குக்கர் ஓப்பன் பண்ணி அதில் ஊற்றி விட்டுறேன். பாருங்கள், ரைஸ் நல்லாவே வெந்து அதில் தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. அதோடைய வாசனைகள், அந்த பட்டை வகைகளோட வாசனை அப்படியே சோத்தில் இறங்கிருக்கு. இப்போ அதுக்கு மேலால் இந்த தயிரையும் கோகோனட் மில்க்கையும் ஊற்றிட்டு நான் பீஃப் கறிக்கு செஞ்சேன். அதில் தாளிப்பை கொஞ்சம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் மேலால் போட்டுட்டு மறுபடியும் நாங்கள் இந்த ரைஸ் குக்கரை ஆன் பண்ணி வச்சுடுவோம்.
இப்போ பீஃப் கறியும் நல்லா வெந்து வந்துடுச்சு. அதுக்கு இப்போ நான் ஹாட் வாட்டர் வந்து ஒரு கப் அளவில் நான் சேர்த்திக்கொள்கிறேன். கட்டாயம் ஹாட் வாட்டர் சேர்த்திக்கோங்க. ஒரு கப் வரைக்கும் நான் சேர்த்தி கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த பீஃப் கறியில் சேர்த்தினா அந்த ஹாட் வாட்டர் வந்து நல்லா வற்றி வரும் வரைக்கும் அதோட சேர்த்து பீஃபும் பொட்டேட்டோவும் வேகும் வரைக்கும் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம் ஒரு மூடியை போட்டு. இப்போ வந்து பீஃப் கறிக்கு தேவையான அந்த தயிரை வந்து நாங்கள் கரைச்சி எடுத்துடுவோம். அதுக்கு வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு தயிரை போட்டு நான் நல்லாவே கரைச்சி எடுத்துக்கொள்கிறேன். இது மாதிரி நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு தேவையான தூள் சாமான்கள் சேர்த்திக்கொள்வோம். நான் வந்து ஃபஸ்ட் கறி பவுடர் வந்து 2 டீஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அண்ட் சால்ட் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை வந்து இன்னும் நல்லா கரைச்சி எடுத்துடுவோம். இது வந்து நாங்கள் கரைச்சி எடுக்கிறது வந்து இந்த பீஃப் கறியில் ஊற்றுறதுக்காக. நீங்கள் இதில் கரைச்சி எடுக்காமல் டிரெக்டாக வந்து அந்த பீஃப் கறியில் ஆட் பண்ணிக்க இயலும். ஆனால் அதை விட ரொம்பவும் ஈஸியான ஒரு இதில் தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ இப்படி செஞ்சு பாருங்கள். இப்போ பீஃப் கறிக்கு தேவையான அந்த தயிர் மிக்சர் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் பீஃப் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதில் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணினா அந்த ஹாட் வாட்டர் அது வந்து நல்லாவே தண்ணி வற்றி அண்ட் பீஃப் பொட்டேட்டோ அது நல்லா வெந்து வந்திருந்தால் போதும். அது கூட இப்போ நாங்கள் வந்து தயிர் மிக்சரை ஆட் பண்ணிக்கொள்வோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி எடுத்து நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம் ஒரு 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும். இதை வந்து லோ ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் இந்த லோ ஃப்ளேமில் வைக்கிறது காரணமாக இதில் மிக்சர் வந்து அந்த பீஃப் ஃபுல்லுக்கும் நல்லாவே போயிட்டு நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். ஸோ இதை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் வைங்க ஸ்டவ்லேயே. சரியா இது வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லாவே ஆயிலெல்லாம் மேலால் வந்து பீஃப் வந்து நல்லாவே குக் ஆகி வந்துடுச்சு. பாருங்கள், பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டேஸ்ட்டும் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி குக் பண்ண விட்டு ரைஸ் குக்கரில் அந்த பிரியாணி எப்படி வந்திக்கிறேன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ரொம்பவுமே கலர்ஃபுல்லாகவும் ரொம்பவுமே வாசனையாகவும் இருக்குது. எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. நார்மலாக குக் பண்ணுற மாதிரி தான் இந்த பிரியாணி இருக்கு. ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு கூட ரொம்பவுமே ஈஸியாக குக் பண்ணி எடுத்துட இயலும். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, தென் நான் வந்து பிரியாணியை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சுட்டு மேலால் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற ஆனியன் அண்ட் கிஸ்மிஸ் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து ஒரு கலர்ஃபுல் ஒரு டெக்கரேஷனுக்காக தான் நான் போட்டிக்கிறேன். இப்போ வந்து மீன் பொரியல் அதையும் நாங்கள் போட்டுடுவோம். இந்த மீன் பொரியல் வந்து நான் ஆல்ரெடி வந்து வீடியோவாக போட்டிருப்பேன். இதையும் யார் பார்க்கலையோ நான் அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வேணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். தயிர் சம்பலும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த தயிர் சம்பலையும் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். இது கூடவே இப்போ அச்சாறு. இது வந்து மிளகு அச்சாறு. ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இந்த பிரியாணிக்கு மேட்சிங்காகவும் இருக்கும். இதோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். யாரெல்லாம் பார்க்கலையோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் ரொம்பவும் பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த அச்சாறு. இப்போ வந்து நான் பீஃப் கறியை ஒரு பிளேட்க்கு சேஞ்ச் பண்ணி கொள்ள போகிறேன். அண்ட் இது மாதிரி பீஃப் கறி அண்ட் குயிக் அண்ட் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு எடுக்கக்கூடிய, அதுவும் ரைஸ் குக்கர்லேயே செஞ்சு எடுக்கக்கூடிய பிரியாணி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அது கூடவே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மிளகு அச்சாறு மீன் பொரியல் இந்த லிங்க்கையும் கொடுக்குறேன். அதையும் யாரெல்லாம் பார்க்கலையோ அதையும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் லர்ஜின். And take care. Bye bye.